அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல குளோன் விஷ்ணு உட்காந்து கதன்னு கதையிட்டு இருக்காப்புல. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ சீரியல் ஆக்டர் நவீன் வந்தார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் விசித்ராமா பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கு ஒரு செருப்படி கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விசித்ராமா விஷ்ணு உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ விசித்ராமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்டா நீ நான் இந்த வாரம் எலிமினேஷன் ஆயிடுவேன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறியாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யார் சொன்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷ்ணு கேட்குறாரு. அதுக்கு விசித்ராமா இப்போ வந்த நடிகர் நவீன் தான் சொன்னார் அப்படின்னோடனே, மேடம் அது பொய் மேடம், நான் சொல்லவே இல்லை மேடம், உங்களை நீங்கள் எவிட்டாகவும் சொல்லவே இல்லை மேடம், சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் தான் மேடம், இந்த வாரம் நான் சொல்லவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிக்கிறாப்புல. இன்னொரு பக்கம் எப்படி புலம்புறாப்புல அப்படின்னா, இவன் நம்ம நவீன மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ்லாம் எதுக்கு நீங்கள் உள்ளே விட்றீங்க, அவன் ஒரு நெகட்டிவ் வைப்ஸு, அவங்களாம் ஏன் பிக் பாஸ் நீங்கள் உள்ளே விட்றீங்க, நான் வெளியே சீரியல் நடிக்கும் போதே அவன் என்னை பார்க்கும்போது அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆள் பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளுறாப்புல. அதுக்கப்புறம் விசித்ராமா இதெல்லாம் கேட்டு சிரிச்சு திருப்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை எவிட்டாமல் நீ எப்படா சொல்லலாம், நான் 100 நாள் இங்கே இருந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டுருக்கிறேன், நீ டைட்டில் வின்னர் கூட ஆகிக்கோ, என்னை 2வது ஆக்க விட்றா, ஏன்டா இப்படி என்னை எவிட் பண்ண சொல்லிகிட்டே இருக்க, நான் என்னடா உனக்கு பாவம் செஞ்சேன், ஏன்டா என்னை இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்க இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரில. திருப்பி புலம்ப ஆரம்பிச்சா, இல்லை மேடம் நான் உங்களை வெளியே போவேன்னு சொல்ல மேடம், அது சொன்னது அப்போ மேடம் இப்போ மேடம் சொல்லி பார்த்தீங்கன்னா லிட்டரலாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சீன் இப்படி போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன் வெளியே போகும்போது நவீன் விஷ்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவங்க 3 பேர் இன்னும் பேசியிருக்காங்க. சீரியல் நடிகை 4 பேர் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேசியிருக்காங்க. அப்போ இந்த குளோன் விஷ்ணு நவீன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் விளையாண்ட டிடிஎஃப்லாம் நீங்கள் பார்த்தீங்களா நவீன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தேன் நீங்கள் விளையாண்டதையும் பார்த்தேன், விளையாண்டு முடிச்சுட்டு நீங்கள் பேசின விதத்தையும் பார்த்தேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பங்கம் பண்ணி விட்டு போயிட்டாரு. குளோன் விஷ்ணுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கோமாளியான மாதிரி இருந்துச்சு. நீ ஒரு கோமாளிடா, நீ உன் காரியம் ஆகிற வரை நீ எப்படி இருப்ப, உன் காரியம் டிடிஎஃப் முடிஞ்சதுக்கப்புறம் நீ எப்படி உன்னுடைய பேச்சு உன்னுடைய நடவடிக்கையெல்லாம் மாற்றுன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதாவது இவர் விசித்ராமா சொல்லியிருப்பார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே போயிடுவாங்க, இவங்கெல்லாம் ஒரு டம்மி பிளேயரு, இவங்கெல்லாம் சும்மா அவங்க கோட்டையை அவங்களே கலைச்சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாலே அதுக்கு தான் ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு வேறு லெவல் சம்பவம். நீ டிடிஎஃப் விளையாண்ட, அதுக்கப்புறம் உன்னுடைய பேச்சு நடவடிக்கையெல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்த குளோன் விஷ்ணு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ புலம் தள்ளிட்டு இருக்காரு. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.